SK25 சிவகார்த்தியோட 25வது படம். அது என்ன 25வது படம்னா, சுதா கொங்காரா இயக்கத்தில் அவர் நடிக்கிற இந்த படம் தான் புறநானூறு. என்ன காரணத்தால் தெரியல, இந்த படத்தை ஓப்பனாக புறநானூறு அப்படின்னு சொல்கிறதுக்கு படக்குழுவினர் தயக்கப்படுகிறார்கள். ஒருவேளை சூர்யா தரப்பு உண்மையாலுமே மன வருத்தத்தில் இருப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காகவோ என்னவோ தெரியல. இப்போதைக்கு SK25 அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த படத்தோட கதை புறநானூறு கதையை தான். ஒருவேளை புறநானூறு அப்படிங்கிற டைட்டில் கூட மாற்றவங்களை தவிர நிச்சயமாக கதையை மாற்ற மாட்டாங்க. ஸோ இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அந்த டெஸ்ட் ஷூட்டில் சுதா கொங்காராவுக்கும் நம்ம சிவகார்த்தியனுக்கும் கிளாஷ் ஏற்பட்டு சிவகார்த்தியன் கோச்சிட்டு போயிட்டாரு, அவரை சமாதானப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிலாம் சொன்னோம். இப்போது ரெண்டு தரப்புமே சமாதானமாகி அடுத்த கட்ட ஷெட்யூலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் வர டிசம்பர் மாதம் 21 சென்னையில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதே சூர்யா நடிக்கும்போது இந்த படத்தோட முதல் ஷெட்யூலை மதுரை அமெரிக்கன் காலேஜில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாங்க. என்ன காரணத்தாலும் தெரியாது, இப்போது சென்னையில் டிசம்பர் 21 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல் ஷெட்யூலில் ஏக்தமில் 25 நாட்கள் சொலையாக ஷூட் போக போகிறாங்க. பொங்கல் லீவெலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அல்லது பொங்கலுக்கு முன்னாடியும் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஜனவரி 20, 22 வரையும் போகும். அதை பற்றி அவங்க கவலையப்படலை. முதல் ஷெட்யூலில் 25 நாட்கள் அப்படிங்கும்போது அந்த வேகம் மொத்த யூனிட்டுக்கும் பயங்கரமாக பரவி அது ஒரு பாசிட்டிவான ஒரு மூடை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காகவும். ஸோ இந்த ஷெட்யூல்லையே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வில்லனாக நம்ம ஜெயம் ரவி, நம்ம அதர்வா, ஸ்ரீலீலா எல்லாருமே கலந்துக்கிறாங்களாம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் சிவகார்த்தியனுக்கு இன்னொரு பிளாக் பஸ்டராக அமையும்னு நம்ம உறுதியாக நம்பலாம். இந்த படத்தோட பட்ஜெட் இப்போதைக்கு 140 கோடி அப்படிங்கிறாங்க. ஸோ அதற்கெல்லாம் காரணம் அமரன் கொடுத்த அந்த ஒரு அபார வசூல் தான். எது எப்படியோ இந்த படம் சொல்லி வச்ச மாதிரி யாரோடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது திட்டமிடலுக்கும் பயப்படாமல் சொல்லி வச்ச மாதிரி டிசம்பர் 21 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த படத்துக்காக எப்படியெல்லாம் ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க? இந்த படத்தோட டைட்டில் புறநானூறுன்னு வைக்கலாமா இல்லை டைட்டிலை மாற்றலாமா அப்படிங்கிறதையும் நீங்களே சொல்லுங்கள்.